உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 044-4545-4545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தேசிய விருதா இது தேங்காய் பர்பியா அப்படின்னு ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார் வந்து. ஏன்னா தேங்காய் பர்பி ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்து கையில் கொடுத்துட்ற மாதிரி எங்கள் தேசிய விருதுக்கான ஒரு மதிப்பெண் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு தடையும் தேசிய விருது அறிவிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு சர்ச்சைகள்லாம் நடந்துருக்கு, இன்னும் நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த முறை பெரிய அதிர்ச்சின்னு கூட சொல்லலாம், அதை தாண்டி பெரிய சர்ச்சையும் கூட உருவாகியிருக்கிறது. ஏன்னா 2024ற்கான தேசிய விருதை நேற்று முன்தினம் மத்திய அரசு அறிவித்திருந்தார்கள். 2024 தமிழ் சினிமாவில் ஆகச்சிறந்த படைப்புகள் எல்லாம் வந்திருந்தது, ஆகச்சிறந்த படங்கள் எல்லாம் வந்திருந்தது. இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா சாமி அப்படின்ற ஒரு கேள்வியை பலர் முன்வைத்திருந்தார்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தனுஷ்கே பெரிய அதிர்ச்சியாக கூட இருந்திருக்கலாம். காரணம், அவர் படங்களுக்கு 3 தேசிய விருது, அவருக்கே சிறந்த நடிப்பிற்கான தேசிய விருது சொல்லவே தேவையில்லை. நடிப்பை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு அசுரன் தான் தனுஷ் வந்து. நடிப்பு அசுரன் அப்படின்னு சொன்னால் அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சிறந்த படம் அப்படின்றதுல ராயன் படத்தை நீங்கள் எந்த தகுதியின் அடிப்படையில் கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வி பெருங்கேள்வியாக இருக்குது. இந்த சிறந்த படம் அப்படின்னு நீங்கள் 2024 லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அத்தனை சிறந்த படங்கள் இருக்குது. நீங்கள் ராயனை எப்படிப்பா தேர்ந்தெடுத்தீங்க? ராயன் ஒரு பக்கம் சிறந்த படம், சிறந்த நடிப்பிற்கான கேப்டன் மில்லர் படத்திற்காக நடித்ததற்காக சிறந்த நடிப்புக்கு தனுஷுக்கு. சிறந்த சமூக அக்கறை கொண்ட படம் கேப்டன் மில்லர், ஓகே, அது கூட நம்ம எடுத்துக்கலாம். வந்து ராயன் படத்தோடைய கதை என்ன? 2 ரவுடி அண்ணன் தம்பிங்க, அவங்கள பற்றி அவ்வளோதான். நீங்கள் 2 ரவுடி அண்ணன் தம்பிங்க. இந்த படம் பார்க்குறதுக்கு நான் பெங்களூருக்குலாம் போனேங்க ஃபஸ்ட் ஷோவுக்கு வந்து. அதுக்கு வந்து உண்மையான ஒரு விமர்சனம் போட்டப்போ அதுக்கு எதிர்வினைகள்லாம் நான் சந்தித்தேன். சரி விடுங்க, அதை ரொம்ப பேச வேணாம். ஒரு நல்ல திரைப்படத்தை நல்ல திரைப்படம்னு பேசுவோம். ஒரு திரைப்படம் நல்லா இல்லை, அங்கே மக்கள் தர ஃபீட்பேக் தான். இப்போ திரையரங்கில் உட்காந்து படம் பார்க்குறோம், இன்டர்வல்லே பாதி மக்கள் என்னன்னு சொல்லிவிடுவாங்க. படம் முடிஞ்ச பிறகு நம்மகிட்டே வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க, என்ன அந்த படம் பிரமாதமான படமாக இருந்ததுன்னா கொண்டாடிடுவாங்க. அதை வைத்து தான் நம்ம வந்து விமர்சனம் பேசுகிறதே வந்து மக்களுடைய மனநிலையில் தான். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, இது தேசிய விருது எந்த அடிப்படையில் இங்கே தராங்க அப்படின்னு. ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. ஏன்னா இந்த முறை 2024ற்கான தேசிய விருதுகளில் தமிழில் 10 விருது வாங்கியிருக்குது. சந்தோஷமான ஒரு விஷயம் அது. நான் ஏன் ராயன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த அடிப்படையில் இதை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. 2வது நடுவர் ஜூரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே வந்து இங்கே தமிழ்லேருந்து ஜூரியா டான்ஸ் மாஸ்டர் கலா அவர்கள் இருந்திருக்காங்க. ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கும் திரைப்படத்திற்கும் என்ன சம்மந்தம்? அது சம்மந்தம்னா ஒரு சிறந்த படம் அப்படின்றது எப்படி அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க, எப்படி அவங்க பார்த்துருக்காங்க. ஒரு டான்ஸு கொரியோகிராஃப் பண்ணுறாங்க வந்து, அதில் ஒரு கான்செப்ட் இருக்கும், அதில் வந்து நளினம் இருக்கும், ரைட்டு. ஒரு முழு படத்தையும் இயக்கிறதுக்கான ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அது பெரிய விஷயம். அது நீங்கள் அப்படி யாருமே இதில் செலக்ட் பண்ணலையே, எந்த இயக்குனரும் இல்லையே. ஜூரியா சரி, நீங்கள் இயக்குனர்லாம் ஒரு கதாசிரியர், ஒரு திரைப்படத்துக்கான எடிட்டர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நீங்கள் எடிட்டிங் டேபிளுக்கு வந்த பிறகு தான், எல்லா குப்பையும் எடிட்டிங் டேபிளில் வந்த பிறகு தான் அந்த திரைப்படம் சரி செய்யப்படுகிறது. ஒரு எடிட்டர் தான் ஆகச்சிறந்த இயக்குனர்னு என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அப்படி ஒரு எடிட்டரை நீங்கள் கொண்டு வந்து அந்த ஜூரியா கொண்டு வந்திருக்கலாமே. பத்திரிகையாளர், சினிமா பத்திரிகையாளர் தொடர்ச்சியாக நான் என் பேரை சொல்கிறேன். பொதுவாக சீனியர் எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ திரைப்படங்கள், ஒரு வாரத்துக்கு வந்து 7 திரைப்படங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சினிமா பத்திரிகையாளர். அதுலேருந்து யார் கரெக்டாக ரிவ்யூ சொல்கிறாங்க, அவங்கள வந்து ஜூரியா உட்கார வைங்களேன். இதெல்லாம் பெரிய சர்ச்சையாக இருக்குது. அதே வேளையில் 2024ஆம் வருடம் வந்த சிறந்த படங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தங்கலான் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா, அயோத்தி உங்கள் கண்ணுக்கு தெரியலையா, வணங்கான் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா, கொட்டுக்காளி உங்கள் கண்ணுக்கு தெரியலையா, வாழை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா, இப்படியாப்பட்ட கேள்விகள் நிறைய இருக்கிறது. நீங்கள் நடுவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் இன்னொரு பக்கம், ஏன் தனுஷ் படத்திற்கு 3 விருதுகள் அப்படின்ற பொழுது, சமீபத்தில் கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனுஷ் ரசிகர் மன்ற கொடி அரசியல் கொடியாக உருவெடுக்கப்பட்டது. அது அரசியல் கொடி கிடையாதுன்னு தனுஷ் சொல்லலை, தனுஷ் தரப்பிலிருந்து சொன்னாங்க. தனுஷ் வாயை திறக்கல, அவருடைய தந்தை கஸ்தூராஜா வாயை திறக்கல, அவருடைய அண்ணன் செல்வராகவன் வாயை திறக்கல. ஆனால் தனுஷ் சம்பந்தப்பட்டவர்கள்
அவருடைய ரசிகர் மன்ற தலைவர், ரசிகர் மன்ற பொறுப்பாளர், இயக்குனர் சுப்பிரமணிய சிவா கூட சொல்லியிருந்தார், ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். இல்லைங்க, அது வந்து ரசிகர் மன்ற கொடி தாங்க, கொஞ்சம் அதை வந்து மாற்றி அமைத்து, வடிவத்தை மாற்றி அமைத்து, அங்கே இருக்கிற ரசிகர்லாம் அந்த காரில் பொருத்தணும் அப்படின்றதுக்காக ஆசைப்பட்டதுக்காக அது கொஞ்சம் வடிவம் மாறி இருக்குது. ஆனால் அது காலகாலமாக இருக்குதுன்னு. ஆனால் எதிர்காலத்தில், ஏன்னா விஜயே சிஎம் ஆகிட்டாருங்க, இப்போ பல பேர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க, விஜயே சிஎம் ஆகிட்டாருங்க, ஏங்க நாங்கள் ஆக முடியாதா அப்படின்னு. 1,72,00,000 வாக்குகள். இதை மறுபடியும் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, உங்களுக்கு அந்த செல்வாக்கு இருந்தது அப்படின்னா, சரிங்க, நீங்கள் 2 கோடி வாக்கு கூட வாங்குறீங்க, அப்படியேப்பட்ட உங்களுக்கு செல்வாக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு, நீங்கள் யார் வேணாலும் இங்கே வரலாம், முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரலாம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் எல்லாருக்குமான ஒரு அரசியல் ஆசை எங்கே வந்தது அப்படின்னா, சிஎம் நாற்காலியில் முதல்வர் விஜய் உட்கார்ந்த பிறகு அது தனுஷுக்கும் ஏற்பட்டு இருக்கிறது. அதை ஓப்பனாக சொல்லலை, அதை மறுக்கவும் இல்லை. இதுதான் பிரச்சனை இல்லை, இதுதான் உண்மை. இப்போ என்னன்னா, பிஜேபி அரசாங்கம் அவருக்கு எதிர்கால அரசியலுக்கு, எதிர்கால கட்சிக்கு, எதிர்கால ஆதரவுக்கு தனுஷுக்காக ஒரு 2 டோக்கன் 3 டோக்கன் போட்டு வச்சிருக்காங்களோ அப்படின்ற பேச்சு இங்கே சர்ச்சையாக வெளியிடுவதற்கு காரணம் இருக்கலாம். ஏன்னா கடந்த காலங்களில் நிறைய சினிமா கலைஞர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, இல்லை சில சொற்ப பேர்கள் கூட இருக்கலாம், இந்த விருதெல்லாம் எங்களுக்கு வேணாங்கன்னு சொல்லி புறக்கணித்தவர்களாக இருக்காங்க. எல்லாம் வேணாங்க, இதெல்லாம் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குதுங்க, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாபி இருக்குதுங்க, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய வந்து பாகுபாடு இருக்குதுங்க. வந்து தென்னிந்தியா, வட இந்தியா, வடமேற்கு இந்தியா, இப்படிலாம் பாகுபாடெல்லாம் இருக்குதுங்க, உங்கள் விருதெல்லாம் ஒன்றும் வேணாங்கன்னு திருப்பி கொடுத்தவங்கலாம் இருக்காங்க. அதெல்லாம் மீறி ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி என்னன்னா, 2024 நான் சொன்ன பாருங்க, இந்த லிஸ்ட்டில் இந்த படங்கள்லாம் நீங்கள் எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்காமல் விட்டீங்க? இது முழுக்க நடுவரை கேட்க வேண்டிய கேள்வி தான். அது இது என்ன மானாட மயிலாடுக்கு மார்க் போடுற விஷயமா? இது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு மத்திய அரசு கொடுக்குற இந்த விருது ஆகச்சிறந்த விருது, அது 72வது திரைப்பட விருது. அந்த விருது மேலே இப்படியாப்பட்ட ஒரு பாகுபாடா? யார் இவங்களை வந்து நடுவராக தேர்ந்தெடுத்தாங்க? யார் நடுவராக இவங்களை உட்கார வச்சாங்க? மத்திய அமைச்சர் எல்முருகனுடைய பேர்லாம் கூட இதுக்குள்ளே அடிபடுது. அதுக்கு எந்தவித ஆதாரம் இல்லை, இருக்கலாம், அதிகாரம் அவர் கையில் இருக்கிறதுனால. இதுக்கு ஒரே ஒரு சம்பவம், நடுவர் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் தான். நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் வந்து 92ஆம் வருடத்திற்கான தேசிய விருதிற்கான தேர்வு நடைபெறுது. அந்த தேர்வில் தமிழில் இருந்து இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்கள் போயிருக்கார். 6 முறை தேசிய விருது வாங்கின ஆகச்சிறந்த கலைஞர் வந்து பாலுமகேந்திரா. அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த நேரம் 92வது வருஷம் 2 படங்கள் ரொம்ப முக்கியமான படங்களாக தமிழில் கவனிக்கப்படுது. ஒரு படம் தேவர் மகன், இன்னொரு படம் பார்த்திங்கன்னா ரோஜா. 2 படத்திற்கும் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக என்னென்னா, சிறந்த இசையமைப்பாளர் அப்படின்ற விருதை இளையராஜா ஈஸியாக தட்டிடுவார் தேவர் மகனில். அதுக்கு காரணம் என்னென்னா, பாலுமகேந்திராவுக்கும் இளையராஜாவிற்குமான நட்பு, பாலுமகேந்திராவுக்கும் இளையராஜா அவர்களுக்குமான ஒரு புரிதல். ஏன் பாலுமகேந்திராவுடைய திரைப்படங்கள் இட்டடித்ததற்கு காரணமே வந்து இளையராஜாவுடைய சிறந்த இசையமைப்பு தான் காரணம். அவர் ரொம்ப உரிமையாக வந்து ராஜா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுவார். நீங்கள் பாலுமகேந்திரா மாதிரி ஒரு சிறந்த படங்களை எடுங்க அப்படின்னு பல மேடைகளில் இளையராஜா புகழ்ந்திருக்காரு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக எடுத்து தேவர் மகனுக்கு இளையராஜா சிறந்த இசையமைப்பாளர் ஏறக்குறைய முடிவாயிடுச்சு. படத்தை பார்க்குறாரு பாலுமகேந்திரா அவர்கள், பார்க்குறாரு. பார்த்த பிறகு தேவர் மகன் பார்த்துட்டு அதுக்கு ஒரு 5 பிரிவில் இது கொடுத்துட்றாரு, விருது செலக்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் இசை, நீங்கள் தேவர் மகனில் பாட்டு, பின்னணி இசை சொல்லவே தேவையில்ல, சூப்பர் டூப்பர், எவர்கிரீன் இன்னைக்கு வரைக்கும் வந்து. அப்புறம் இன்னொரு படத்தை ஒன்று பார்க்குறாரு பாலுமகேந்திரா அவர்கள். அவர் முடிவு பண்ணுறாரு, ராஜா என்றைக்கும் சிறப்பாக இசையமைப்பார், இந்த படத்தில் பிரமாதமாக இசையமைச்சிருக்காரு. இன்னொரு படத்தை போட்டு பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த மியூசிக் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. டிஸ்டர்ப் பண்ணதுன்னா ரொம்ப பிடிச்சி போகுது. குறிப்பாக ஒரு பாடல் வந்து சூப்பராக இருக்குது. யார் அது இதுக்கான மியூசிக் பண்ணது அப்படின்னா, ஏஆர் ரகுமான்னு ஒரு சின்ன பையன், அதான் முதல் படம் அவருக்கு அப்படின்னு திரும்ப ஒரு முறை போடுங்கன்றார். திரும்ப ஒரு முறை கேட்டுட்டு சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை பாலுமகேந்திரா அவர்கள் ரோஜா படத்திற்கு தேர்வு செய்கிறார். ஏன்னா இந்த படத்திற்கு, இந்த இசையமைப்பாளருக்கு கண்டிப்பாக விருது கொடுக்கணும். அத்தனைக்கும் தகுதியான ஒருத்தர் வந்து ரகுமான்ற அந்த தம்பி. யாருன்னு அவருக்கு தெரியாது, ரகுமான் யாருன்னு தெரியாது. உண்மையாக ஒரு பேட்டிலேயே சொல்லியிருந்தார், நெட்டையா குட்டையா சிகப்பா என்ன தெரியும், ஏன்னா அவர் தான் முதல் படம், தெரியாது. ஆனால் அந்த மியூசிக் அவ்வளோ புதுசாக இருந்தது, அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருந்தது. சின்ன சின்ன ஆசைன்ற அந்த சாங் வந்து அவ்வளோ அந்த பாடல் வரிகள் பிரமாதமாக இருந்தது.
அப்படி இதனால் இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அறிவிச்சிட்டாரு. முதல் படத்திலே சிறந்த இசையமைப்பாளருக்கு விருது. சின்ன சின்ன ஆசை வந்து பாடல் வைரமுத்துக்கு சிறந்த பாடல் ஆசிரியருக்கான விருது. அப்புறமா வெளியே வந்து வைரமுத்து பாலமகேந்திராவுக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக போகுது. 2 பேரும் கோச்சிக்கிட்டாங்க. தேவர் மகன் தானே இவர் தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்லாம் இருந்தபோது பாலமகேந்திரா இன்டர்வியூவில் சொன்னார், ஏங்க அந்த இசைக்கு அந்த படம் தாங்க தகுதியான படம். நான் நடுவர். இங்கே வந்து நான் பாகுபாடெலாம் பார்க்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சவர், எனக்கு நண்பர், எனக்கு வேண்டப்பட்டவர், அவர்னால என் படம் ஓடிச்சதுலாம் கிடையாது அப்படின்னு ஆணித்தரமாக சொன்னார் பாருங்க. இதுதாங்க அதனால தான் அந்த கலைஞன் 6 முறை தேசிய விருது பெற்றுள்ளார். இந்த 2024 ராயன் ஒரு படம் எந்த அடிப்படையில் சாமி நீங்கள் தெரிஞ்சுக்கு ராயன் படத்தை யாராவது மறுபடியும் ஒரு முறை போய் பாருங்க. வந்து நான் தவறாக சொல்ல, ஒரு படைப்பை தவறாக சொல்ல, திருவிளையாடல் மாதிரி தான். பாண்டிய மன்னன் வந்து ஒரு தகுதியான இதுவுக்கு வந்து பரிசு தராருன்னா அதை கண்டு சந்தோஷப்படுறவன் இந்த நக்கீரன். அதே சமயத்தில் தவறான ஒரு இதுவுக்கு பரிசு தராங்கன்னா அதை கண்டு கேள்வி கேட்குறோம் நான் தான் அப்படின் போது, ஒரு தகுதியான படைப்பு நீங்கள் பரிசு தரும் பொழுது, விருது தரும் பொழுது இந்த மக்கள் கொண்டாடுவார்கள். ஏன் இந்த படத்துக்கு அப்படின்னு நீங்கள் கேப்டன் மில்லர் கூட எடுத்துக்கலாங்க, ஒன்றும் தவறான ஒரு விஷயம் கிடையாது. இந்த படத்தை அந்த கதையை வந்து சிறந்த சமூக அக்கறை கொண்ட கதை, அதில் மாற்று கருத்து கிடையாது. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஒரு இளைஞன் அந்த பிரிட்டிஷ் இராணுவத்தில், இந்தியாவில் உள்ள அந்த பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றணும்னு விரும்புகிறான். சேர்ந்த பிறகு அந்த துப்பாக்கி வந்து தன் மக்களை நோக்கி திரும்புது அப்படின்னு முன்னே அவங்களுக்கு எதிராக மாறுறான். அதான் ஒன்லைன் வந்து நீங்கள் மகாராஜா படத்திற்கு 3 விருதுகள் கொடுத்துருக்காங்க. அந்த துணை நடிகையாக அந்த சிறுமி சச்சினா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அனலரசு ஸ்டண்ட்டுக்கு ஓகே, ஆனால் இந்த சிறந்த படமாக மகாராஜாவை கொடுத்துருக்கலாமே. ஒரு பிரமாதமான ஒரு கதை வந்து மகாராஜா வந்து சிறந்த நடிகராக விஜய் சேதுபதி கொடுத்துருக்கலாமே. நீங்கள் மகாராஜா படம் பாருங்கள். இங்கே தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த அளவுக்கு அது கொண்டாடிச்சுன்னு தெரியல, தமிழ்நாட்டில் கொண்டாடிச்சு. பெரும்பாலும் நம்ம படங்கள் ஜப்பானில் கொண்டாடுவாங்க. இந்த படம் வரைக்கும் சைனாவில் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் சைனாவில். ஒரு 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 இந்தியாவினுடைய ஒரு 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 பழமையான மொழி, ஒரு பகுதியில் பேசக்கூடிய ஒரு மொழி. அந்த மொழி வந்து துளி கூட சீனாக்காரர்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதுக்கு சப்டைட்டில் ஓடுது, சில இடங்களில் சப்டைட்டில் கிடையாது. ஆனால் அந்த கதை மீது, அந்த திரைக்கதை மீது அந்த மக்கள் அவ்வளோ புரிதலோடு அந்த படத்தை ஹவுஸ்ஃபுல்லாக ஓட வச்சுருக்காங்க. அந்த படத்துக்கு நீங்கள் ஏங்க தரல? நீங்கள் தங்கலான்னு ஒரு படம் வந்து, தங்கலான் மேலே 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ரஞ்சித் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஜாதிய விமர்சனங்கள், அதெல்லாம் விடுங்க. நீங்கள் வந்து ரஞ்சித் வந்து ஒரு படைப்பாளி. தங்கலான் வந்து 1400வது வருஷத்தில் நடக்கிற ஒரு கதை வந்து, கோலார் தங்க வயல் வந்து, அந்த கோலார் தங்க வயலில் தங்கம் எடுத்ததில் பெரும் பங்கு தமிழர்களுக்கு உண்டுன்றத பேசுகிற படம் அது. அது எவ்வளோ சிரமம். 3 விதமான தலைமுறையில் வந்து நடிச்சிருப்பார் விக்ரம். அது அந்த தோற்றத்தை மாற்றி, அந்த உருவத்தை மாற்றி, உடைகள் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப இதான விஷயம் என்னென்னா, சிறந்த ஆடை வடிவமைப்பாளர் விருது வந்து புஷ்பா படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஏங்க இந்த படத்துக்கு கொடுத்துருக்குங்க. நீங்கள் சரி தங்கலானுக்கு நீங்கள் வேறு எதுவும் கொடுக்கலனா கூட சிறந்த ஆடை வடிவமைப்பாளர் இது கொடுத்துருக்கணும். சிறந்த நடிகருக்கான விருதை வந்து விக்ரம் கொடுத்துருக்கணும். அந்த படம் சரியாக ஓடலன்ட்டு ஒரு இங்கே தேசிய விருதில் ஓடலன்ற ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் ஏன் அதையே கவனிக்காமல் விட்டாங்க? அது ஏன் நடுவர் கண்ணுக்கு தெரியலையா? இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி பெரும் கேள்வியாக இருந்தது. அதே வருஷம் ரப்பர் பந்துன்ற ஒரு படம் வந்து, நீங்கள் ரப்பர் பந்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிய அரசியலை ஒரு கிரிக்கெட்டை வச்சு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து ஒரு விளையாட்டில் இருக்கக்கூடாது, ஒரு லோக்கல் மேட்சில் இருக்கக்கூடாது, ஜெயிக்கணும் அப்படின்பொழுது இங்கே ஜாதியை பார்க்கக்கூடாது அப்படின்னு மிக தெளிவாக மிக சூப்பராக சொன்ன ஒரு படங்க வந்து. எனக்கு பார்த்தீங்கன்னா விஜயகாந்திற்கு ஆனர் செய்த படம் அது. நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம்ன்ற அந்த பாடல் வந்து பட்டி தொட்டி எங்கும். அது பெரிய இட்டு பாட்டு. அந்த படத்துக்கு பிறகு பெரிய அளவில் இட்டாச்சு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே அந்த படத்தை போட்டு பார்த்துட்டு, என்னுடைய கணவர் கேப்டன் விஜயகாந்திற்கு ஒரு சிறப்பு செய்த படம் இந்த படம் தான் அப்படின்னாங்க. ஏன்னா நாங்கள் விஜயகாந்துக்கு ஆனர் பண்ணுறோன்னு பல படங்களில் விஜயகாந்த் வச்சு கேலி தான் பண்ணாங்க வந்து அவரை வச்சு. ஆனால் இந்த படத்தை உண்மையிலே ஆனர் பண்ண படம் இது அப்படின்னு. வாழைன்னு ஒரு படம் வந்து, ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு பின்தங்கிய பகுதியில் ஒரு சிறுவன், அவனுடைய அந்த வாழ்க்கை, அவன் சார்ந்த அந்த மக்கள் எப்படி வந்து ஒரு வாழை மண்டியில் ஒரு கொத்தடிமையாக ஒரு வாழையில் எப்படியெல்லாம் இருக்காங்க வந்து.
அதை வந்து ரொம்ப நுணுக்கமாக சொன்ன படம் அது. அந்த படம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அயோத்தி, ஒரு வட இந்தியாவிலிருந்து ராமேஸ்வரத்திற்காக பொதுவாக வட இந்தியாவில் இருக்கவங்க ஒரு முறையாக, நம்ம இங்கே இருக்கிறவங்க ஒரு முறையாவது காசிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க இல்லைங்களா? அதுமாதிரி நார்த்தில் இருக்கிறவங்க ஒரு முறையாவது தங்கள் வாழ்க்கையில் வந்து ராமேஸ்வரம் வந்துட்டு போகணும் அப்படின்வாங்க. ஏன்னா ராமேஸ்வரத்திற்கு டெல்லிக்கும் ட்ரெயின் போயிட்டு வந்துட்டுருக்குது. அப்படி வர ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி இங்கே வந்த பிறகு என்ன ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார்கள், அவங்களுக்கு எப்படி வந்து இங்கே இருக்கிற அந்த அந்த இளைஞர்கள் எப்படி உதவுறாங்க, ஒரு மத நல்லிணத்துக்கான ஒரு ஒரு பிரமாதமான படங்க. அதில் எந்த பிரச்சார நடியும் அங்கே இருக்கவே இருக்காது, இல்லவே இல்லை அந்த படம். அந்த படத்துக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வி. இங்கே இந்த இன்னும் நீங்கள் சொல்லப்போனால் வணங்கான் படம், பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடித்திருந்த அந்த வணங்கான் படம் ஒரு மாற்றுத்திறனாளி சம்மந்தப்பட்ட ஒரு கதை. ஒரு சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிரான ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது ஒரு மாற்றுத்திறனாளி அவன் எங்கே கொந்தளிக்கிறான், அவன் என்ன அந்த அந்த பெண்களுக்கு எதிரான பிரச்சனையில் அவன் எங்கே களத்தில் இறங்குறான், அவனுக்கு ஏன் அப்படி இறங்குறான் அவன் அப்படின்ட்டு மிக நுணுக்கமாக சொன்ன படம். ஒரு உளவியல் ரீதியான அந்த படம் அது சிறந்த நடிகராக அருண் விஜய்க்கு தாராளமாக கொடுத்து, நீங்கள் பாலாவை கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, அருண் விஜய் கொடுத்துருக்கலாம். அதே வேளையில் இந்த பக்கம் சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன, அமரன் படத்திற்கு 3 விருதுகள் அந்த படத்துக்கு நான் திரும்ப சிறந்த நடிகருக்கு சிவகார்த்திகேயன் கொடுத்துருக்கலாம். அது கொடுத்துருந்தா கூட விமர்சனமாக வேறு விதமாக மாறி இருக்கும், தாராளமாக கொடுத்துருக்கலாம். முகுந்த் வரதராஜன்ற ஒரு இராணுவ அதிகாரி, அந்த இராணுவ அதிகாரியை தமிழகத்தை சேர்ந்த அந்த இராணுவ அதிகாரி இவர் தாம்பான் அப்படி சொல்ல வச்ச ஒரு படம் அந்த படத்துக்கு சிறந்த இயக்குனராக ராஜ்குமார் பெரியசாமி கொடுத்துருக்காங்க. ரைட்டு, ஜிவி பிரகாஷ் வாங்கியிருக்காரு. இது 3வது 4வது தேசிய விருது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பட்டியலிட்டு காமிக்கிறோம் இல்லைங்களா, இதுலேயும் இன்னும் முக்கியமான படம் என்ன, கொட்டுக்காளி. இந்த படம் கமர்ஷியலாக போய் சேரலைனாலும் ஒரு 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 பெண்ணை மூட நம்பிக்கைக்குள் கொண்டு சேர்த்து அவளுக்கு ஒரு பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவளுக்கு இருக்கிற அந்த உளவியல் ரீதியான பிரச்சனையை தெரிஞ்சுக்காம அவளுக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு பூதம் பிடிச்சிக்கிச்சின்னு சொல்லி கொண்டு போய் வேப்பலை அடித்து மந்திரிச்சு அந்த பெண்ணை எப்படியெல்லாம் கேலி சித்திரமாக மாற்றியிருக்கிறார்கள் அப்படின்ட்டு அந்த கொட்டுக்காளி படம் மிக அருமையாக சொன்ன படம். ரொம்ப லைவான ஒரு படம். ஒரு பின்னணி இசையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைவாக இருக்கும். பின்னணி இசையே கிடையாது, லைவான ஒரு மியூசிக் ஒரு படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சத்யஜித்ரே இயக்கத்தில் வந்த படம் மாதிரியே இருக்கும். ரொம்ப இயல்பாக சூரியலாம் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருப்பார். அந்த படம் ஏன் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ற கேள்விகள்லாம் முன்வைக்கிற ஒரு விஷயத்துக்கு இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, திரும்ப சொல்லும் பொழுது ஒரு திரைப்படத்தை தேர்ந்தெடுப்பதில் நடுவருக்கு மிக மிக முக்கியமான பங்குண்டு. அதுவும் இந்த முறை 2024 மற்ற மொழி படங்களுக்கு ஒரு கன்னடம், தெலுங்கு, மராட்டி, பெங்காலி இந்த படங்கள்லாம் எந்த விமர்சனமும் வரல. காரணம் என்னென்னா, அந்த நடுவர்களை சரியான நடுவர்களை அவங்க அனுப்பியிருக்காங்க. தமிழில் அப்படி அமைச்சிருக்காங்களா அப்படின்றதுக்கு திரும்பவும் தான் எந்த அடிப்படையில் இந்த நடுவரை தேர்ந்தெடுத்தார்கள், எந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க 400 படங்களை பார்த்தோன்னா தலை சுத்திடுச்சு எங்களுக்குன்றாங்க. 400 படங்கள் பார்க்க முடியுமா? எப்படிங்க 400 படம் பார்க்க முடியும்? வாழ்க்கையில் ஒரு சினிமா பத்திரிகையாளர் ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக 200 படம் ஒரு வருஷத்துக்கு பார்க்க முடியும். 400 படங்கள் எப்படி பார்க்க முடியும்னு தெரியல. இதெல்லாம் மீறி ஏன்னா தேவர் மகனுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். தேவர் மகனுக்கு ஒரு 5 விருதுகள் கொடுத்தாங்க. அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிறந்த ஜூரி ஒருத்தர் தேர்ந்தெடுத்து ஒரு விருது கொடுத்தாப்புல, அதை திருப்பி கொடுத்துட்டார் அவர். அடப்பாயா நீயாவதும் விருதாவது. ஏன்னா தாதா சாஹிப் பால்கே விருதே அவருக்கு ரொம்ப லேட்டாக கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப லேட்டாக கொடுத்தாங்க. அவர் திருப்பி கையில் கொடுத்துட்டாரு. இதுதாங்க மறைந்த எஸ் ஜானகி அவர்களுக்கான தேசிய விருதையா அல்லது வேற ஒரு விருதையை கொடுக்கும் பொழுது, பத்மபூஷன் விருதை கொடுக்கும் பொழுது அதை திருப்பி கொடுத்துட்டாங்க, வேணாங்கன்ட்டாங்க. ஏன்னா நீங்கள் நார்த்து சவுத்துன்ற பாகுபாடு இன்னும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த விருது எப்போ எனக்கு வந்திருக்க வேண்டியது, இப்போ தான் உங்கள் கண்ணுக்கு நான் தெரிஞ்சேனா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே வேளையில் விருதுகளை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு விருதும் தான் ஒவ்வொரு பூஸ்ட்னு சொல்லலாம். அந்த விருதை தேர்ந்தெடுக்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஏதோ தனுஷ் மேலே உள்ள கோபத்திலே இதுலேயே பேசவே இல்லை. தனுஷ் திரும்ப சொல்கிற தனுஷ் ஆகச்சிறந்த கலைஞன் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ராயன் அதற்கு தகுதியான படமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.